வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தைகள் இன்றைக்கு மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஒரு இறைவாக்கினர் அல்லது இயேசுவின் சீடன் எப்படி இருக்க வேண்டும், இறை பணியை செய்கின்ற ஒவ்வொருவரும் எத்தகைய மனநிலையோடு இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லுகிற இறைவார்த்தை, ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தையின் மீது தாகம் கொண்டிருக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தைகளை அறிவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இறை வார்த்தை மட்டுமே ஒரு மனிதனை பக்குவப்படுத்தும், பண்படுத்தும், ஆண்டவர் பேரில் இன்னும் அதிகமான ஈடுபாட்டை கொண்டு வரும். அதனால்தான் புனித ஜெரோம் அழகாக சொல்லுகிறார், விவிலியத்தை அறியாதவர் கிறிஸ்துவை அறியாதவர் என்று. யார் ஒருவர் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள முயற்சி செய்வதில்லையோ, ஆண்டவருடைய வார்த்தையின் மீது தாகம் கொள்வதில்லையோ, அவர் நிச்சயமாக கிறிஸ்துவை பற்றிய அறிவினை இழக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் என்பதை அவருடைய வாழ்க்கை நமக்கு தெளிவாக சொல்கிறது. எனவே ஆண்டவருடைய வார்த்தையை அறிவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதனையே முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியலின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. இறைவாக்கினர் எசேக்கியலுக்கு ஆண்டவர், உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுப்பதை உன் என்று சொல்கிறார். நான் உனக்கு கொடுப்பதை நீ பெற்றுக்கொள். அப்படியே எசேக்கியலும் தன் நாவை திறந்து அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள, அந்த சுருளேட்டை அவர் உட்கொள்ள, எசேக்கியலினுடைய மனநிலை எப்படியாக மாறுகிறது என்றால், அது தேனை போல இனித்தது என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த இறை வார்த்தையானது அவருடைய வாழ்வில் நுழைகிறது. நிச்சயமாய் ஒரு மனிதருடைய வாழ்வில் கசப்புகள் இருக்கும், தீய அனுபவங்கள் இருக்கும், வெறுப்புணர்வுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனாலும் இவற்றிற்கு மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை செழுமையாக்கும், பண்படுத்தும், பக்குவப்படுத்தும், அவருக்குரிய ஒரு வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொடுக்கும். இறை வாக்கினர்களாக இருக்க விரும்புகிறவர்கள், நற்செய்தியினுடைய ஊழியர்களாக இருக்கிறவர்கள், ஆசிரியர் பெருமக்களாக இருக்கிறவர்கள், பெற்றோர்களாக இருக்கிறவர்கள், துறவிமார்களாக இருக்கிறவர்களுக்கு இறை வார்த்தை மிக மிக முக்கியமான ஒன்று. எப்பொழுது இவர்கள் இறை வார்த்தையினால் நிரப்பப்படுகிறார்களோ அப்பொழுதுதான் அந்த இறை வார்த்தையை குறித்து பிறருக்கு போதிக்க முடியும், சொல்லிக் கொடுக்க முடியும், இறை வார்த்தையின்படி பிறரை வழிநடத்த முடியும். பெற்றோர்கள் இறை வார்த்தையை தெளிவாக அறிந்திருந்தால்தான், உணர்ந்திருந்தால்தான் தன் பிள்ளைகளை இறை வார்த்தையின் பாதையில் வழிநடத்த முடியும். மறைக்கல்வி ஆசிரியர்கள் இறை வார்த்தையை தெளிவாக அறிந்திருந்தால்தான் தனக்குரிய அந்த ஞான பிள்ளைகளை ஆண்டவருடைய பாதையில் வழிநடத்த முடியும். துறவிமார்கள் ஆண்டவருடைய வார்த்தையின் மீது ஈடுபாடு கொண்டு அந்த வார்த்தையை அறிவதில் நோக்கமாயிருந்து அவருடைய உள்ளம் இறை வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருந்தால்தான் பேசுகிற வார்த்தைகள், சொல்லுகிற வழிகள் எல்லாம் இறைவனுடைய திருவுளப்படி அவருடைய வார்த்தையின் வழியாக வழிகாட்ட முடியும். எனவே இறைவாக்கினர் எசேக்கியலை போன்று இன்றைக்கு நாமும் இறை வார்த்தையை முழுமையாக உட்கொள்ளுகிறவர்களாக, தம் இதயத்தில் நிறைத்து வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வார் என்று மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 4வது இறை வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்றைய நாளினுடைய 2வது சிந்தனையாக, குழந்தையைப் போல பணிவோடும்
நம்பிக்கையோடும் நாம் இருக்க வேண்டும் என நமது ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகிறார். குழந்தையைப் போல இருக்கணும். நீங்கள் மனம் மாறி குழந்தைகளைப் போல ஆகாவிட்டால் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள். மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 3வது இறைவார்த்தை. ஏன்? குழந்தைகள் நம்புவார்கள், அப்படியே நம்புவாங்க. குழந்தைகள் எப்பொழுதுமே ஒருவரை சார்ந்து இருப்பார்கள். குழந்தைகள் விரைவாக பிறரை மன்னிப்பார்கள். குழந்தைகளிடத்தில் பெருமை இருக்காது. நாம் தான் பல நேரங்களில் நம்முடைய பெருமை, அந்தஸ்து, கணக்கு, ஈகோ இவற்றையெல்லாம் பார்த்து செயல்படுவோம். ஆனால் குழந்தைகள் அப்படி இருக்க மாட்டார்கள். எனவேதான் ஆண்டவர் குழந்தைகளைப் போல நீங்கள் ஆகாவிட்டால் விண்ணரசில் நுழைய முடியாது என்கிற தெளிவை நமக்கு கொடுக்கிறார். எனவே அன்பிற்குரியவர்களே, ஒரு குழந்தையின் மனநிலையைப் போல கடவுளிடத்தில் நாம் அணுகி வர வேண்டும். ஈகோவோட, பெருமையோட, கணக்குகளை பார்த்து கொண்டு, அந்தஸ்தை பார்த்து கொண்டு கடவுளிடத்தில் நெருங்கி வரக்கூடாது. மூன்றாவது, கடவுளின் இதயம் வழிதவறிய ஒருவருக்காக எப்பொழுதுமே துடிக்கின்றது. கடவுளுடைய இதயம் வழிதவறி போகின்ற ஒரு மனிதனுக்காக எப்பொழுதும் துடிக்கிறது. பிரியமானவர்கள், சமீபத்தில் ஜான் மரிய வியானியினுடைய விழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம். பெரிதாக அவரிடத்தில் படிப்பு இல்லை, பட்டம் இல்லை, புகழ் இல்லை. எளிமையான ஒரு மனிதன், எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து வாழ்ந்தவர். ஆனால் ஒரு நாளைக்கு 11 முதல் 16 மணி நேரம் அவரால் ஒப்புரவு அருட்சாதன தொட்டிலில் இருந்து கொண்டு ஒப்புரவு அருட்சாதனம் வழங்க முடிந்தது. ஏனென்றால் அவர் அந்த ஒரு ஆன்மாவை தேடி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். ஒவ்வொரு நாளும் ஒரு ஆன்மாவிற்காக நான் காத்திருக்கிறேன். இந்த பாவ சங்கீர்த்தன தொட்டிலில் நான் காத்திருக்கிறேன். அந்த ஆன்மாவை மாற்றுவதின் வழியாக அல்லது அந்த ஆன்மாவை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதின் வழியாக என் மனம் நிறைவு பெறுகிறது என்கிறார் புனித ஜான் மரிய வியானி. அந்த ஒரு ஆட்டை தேடுகின்ற மனநிலை. ஆம் அன்பிற்குரியவர்களே, நாமும் கூட நல்ல ஒரு மனநிலையோடு ஆண்டவரை அணுகி வருகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கான மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம் மத்தியில் தொலைந்து போன ஆடுகள் யார் என்பதை ஒரு ஆயன் மனநிலையில் இருந்து தேடி கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆம், குருவானவராக பங்கு தந்தையாக இருக்கின்ற நான் என் பங்கில் இருக்கின்ற ஆடுகள் எவ்வளவு பேர், அல்லது எந்தெந்த ஆடுகள் திருச்சபையை விட்டு விலகி போகின்றன, அந்த ஆடுகள் விலகி போவதற்கான காரணங்கள் என்ன, ஏன் அவர்கள் திருச்சபை விட்டு விலகி போகிறார்கள், அதை தேடுவதற்கான முயற்சியில் நான் ஈடுபடுகிறேனா, அந்த காணாமல் போன ஆட்டை பற்றிய அக்கறை என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை சிந்திக்கும் போது இந்த துறவரம் அர்த்தம் பெறுகிறது. நான் ஒரு பங்கு தந்தையாக இருப்பதில் என் வாழ்க்கை அர்த்தம் பெறுகிறது. பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவனோ தலைவியோ தன் பிள்ளைகள் வேறு திசையில் போகிற போது, காணாமல் போகிற போது, அவர்களை தேடி கண்டுபிடித்து தன் குடும்பத்தோடு ஆண்டவரோடு இணைக்கின்ற பணியில் ஈடுபடுகிற போது ஒரு பெற்றோர் ஒரு நல்ல ஆயனாக இருந்து செயலாற்றுகிறார்கள். ஒரு அன்பியத்தினுடைய தலைவனோ தலைவியோ தன் அன்பியத்திலிருந்து எப்பொழுதுமே விலகி நிற்கின்ற, சேராத, காணாமல் போயிருக்கிற ஒரு குடும்பத்தை மீண்டும் கொண்டு வந்த அந்த அன்பியத்தோடு இணைத்து செயல்படுகிற போது ஒரு நல்ல ஆயனாக காணாமல் போகின்ற அந்த ஆட்டை தேடி கண்டுபிடித்த மகிழ்ச்சியை அந்த அன்பிய தலைவர் அடைகின்றார். இதற்கான அழைப்பாய் இன்றைய நாளினுடைய திருவழிபாடு அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, எனவே இவற்றை தெளிவாக உணர்ந்து 3 செய்திகளை இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை வலியுறுத்துவதை நம் உள்ளத்தில் ஆழ பதித்துக் கொள்வோம். இறை வார்த்தையை அனுதினமும் வாசிக்கின்ற நல்ல மனநிலை உடையவர்களாக இருக்க வேண்டும்.
சிறு பிள்ளைகளைப் போல மாறி ஆண்டவரிடத்தில் எப்பொழுதும் ஆர்வத்தோடு வருகிறவர்களாய் இருக்க வேண்டும். காணாமல் போனதை, இழந்து போனதை தேடி கண்டுபிடித்து மகிழ்ச்சி அடைகிற ஆன்மாவாக நம் ஆன்மா இருக்க வேண்டும். அதற்கான வரம் வேண்டி இந்த திருப்பலியில் செபிப்போம். ஆமென்.